إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இன்று இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசேட மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் எனக்கு இந்த ரமலான் மாதத்தோடு ஒட்டியதொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 2-3 நாட்களில் அந்த புனித மாதத்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு அடையவிருக்கும் நாங்கள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய லாபங்களை அடைந்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருந்தும் கூட இந்த மாதத்திலே நாம் எல்லாம் தோற்று போவதற்கான, நஷ்டமடைவதற்கான காரணங்கள் என்ன என்ற ஒரு தலைப்பிலே ஒரு முக்கியமான வழிகாட்டல் தலைப்பாக இது இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ரமலான் மாதத்தை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் அந்த மாதம் சுமந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பற்றியும் அந்த மாதம் சுமந்து வரக்கூடிய லாபங்கள் பற்றியும் இரட்டிப்பான கூலிகள் பற்றியும் குர்ஆன் வசனங்களிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் ஏராளம் படித்திருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் இந்த ரமலான் மாதத்திலிருந்து ஒரு மாத காலம் இபாதத்துக்களை செய்ய வேண்டிய மனிதன் அந்த ஒரு மாத காலத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய லாபத்தை அடைந்தவனாக அந்த மாதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தும் கூட அந்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டுவிட்டு அந்த லாபங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் நஷ்டவாளியாக மனிதன் மாறுகின்றான் என்றால் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் மிகச்சரியாக இனம் கண்டு அந்த காரணங்களை விட்டும் எமது ஆன்மீக வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் கால வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக இந்த ரமலான் மாதம் சுமந்து வரக்கூடிய லாபங்கள் என்ன என்பதை சுருக்கமாக எமது மனத்திரைக்கு முன்னால் கொண்டு வருவது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த ரமலானை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி இதிலே இபாதத் செய்வதற்கு ஆர்வமூட்டும் விதமாக பல ஹதீஸ்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அதே போன்று மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நோன்பாளியை பொறுத்தவரைக்கும் நோன்பு திறக்கும் வரைக்கும் வானவர்களுடைய இஸ்திக்ஃபாரை, வானவர்களுடைய பிரார்த்தனையை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று நோன்பாளிகள் நரகத்திலிருந்து ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் விடுதலை செய்யப்படுவார்கள். கடைசி 10 மாத்திரம் அல்ல. இன்றைக்கு ரமலானை 3 10களாக பிரித்து வைத்திருக்கின்றார்களே. முதல் 10 ரஹ்மத்துக்குரியது, இரண்டாவது 10 மக்ஃபிரத்திற்குரியது, மூன்றாவது 10 நரக விடுதலைக்குரியது என்று பிரித்து வைத்திருக்கின்றார்களே. இப்படி பிரிப்பதற்கு எந்த ஆதாரமான அடிப்படையும் கிடையாது. முழு மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெறலாம். 30 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெறலாம். முழு மாதத்திலும் நரக விடுதலை அடியார்கள் செய்யப்படுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த நரக விடுதலையை இந்த மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு சமனானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ஒரு ரமலானை நாங்கள் அடைந்து அதில் நோன்பு நோற்ற இபாதத்துக்களை செய்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு ரமலானை அடைந்து அதை நாங்கள் பயன்படுத்தினால் 2 ரமலான்களுக்கு இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் சுமந்து வரக்கூடிய மாதத்தை நாம் இழந்து விடுகின்றோம் என்றால், இதில் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுகின்றோம் என்றால் இதற்கான காரணத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில வேளை நஷ்டமடையக்கூடிய மனிதன், இந்த மாதத்தில் நஷ்டமடையக்கூடிய மனிதன் நோன்பின் சுவையையும் இரவு தொழுகையின் சுவையையும் உணராதவனாக இருக்க முடியும். அதே போன்று பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பயனையும் அந்த மனிதன் காணாதவனாக இருக்க முடியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் ஹத்துஹு மின் ஸியாமிஹி அல் ஜூஉ வல் அதஷ். எத்தனையோ நோன்பாளிகள், அந்த நோன்பாளிகளுடைய அவர்களுடைய பங்கு என்னவென்றால் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மாத்திரம்தான். வருப்ப காயிமின் ஹத்துஹு மின் கியாமிஹி அஸ்ஸஹர். எத்தனையோ நின்று வணங்கிய மனிதர்கள் அதனால் பெற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால் விழித்திருந்தது மாத்திரம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே நாம் நஷ்டவாளிகளாக மாறுவதற்குரிய காரணம் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விடை காணப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக ரமலானை அடைவதற்கு முன்னால் இந்த கேள்வி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானை நாங்கள் திட்டமிடலாம். ரமலானிலே நஷ்டவாளிகள் என்ற அந்த பட்டியலில் இருந்து லாபத்தை அடைந்தவர்கள், இரட்டிப்பான கூலிகளை அடைந்தவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நரக விடுதலையை பெற்றவர்கள் என்ற அந்த சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 64வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுந்தும் மினல் காசிரீன். அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாமல் இருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள், லாபத்தை அடையாதவர்கள் உண்மையில் இந்த மாதம் ஒரு கண்ணியமான மாதம் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்களா? அல்லது இந்த மாதம் தௌபாவின் மாதம்,
பாவ மன்னிப்பின் மாதம், நாம் செய்யக்கூடிய தவறுகள் அழிக்கப்படுகின்ற மாதம் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்களா? அல்லது இந்த மாதம் நரக விடுதலைக்குரிய மாதம் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்களா? இது நன்மைகளை நாம் அள்ளிச் செல்லக்கூடிய பருவ காலம் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்களா? இந்த வாய்ப்பு மீள கிடைக்காத வாய்ப்பு என்பதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். இந்த மாதத்தில் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரவின் நன்மைகள், அந்த இரவின் லாபங்கள் யாருக்கு கிடைக்காமல் தடைப்படுமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை விட்டும் தடுக்கப்பட்ட மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வை எமது இலாகாக, எமது கடவுளாக ஏற்று அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழ வேண்டிய கடமையோடு இருக்கின்ற நேரத்தில் நாம் சைத்தானுக்கு அடிமைப்பட்டு விட்டால் அவன் எமது பாதையை மாற்றி விடுவான், எமது இலக்கை மாற்றி விடுவான். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சைத்தான் விலங்கிடப்படுகின்ற மாதத்தில் சைத்தான் எங்களை வழிதவறச் செய்யக்கூடாது. அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 119 வசனத்திலே சொல்லுகின்றான், வமன் யத்தகிதி ஷைத்தான வலியன் மின் தூனில்லாஹி ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரானன் முபீனா. அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் சைத்தானை தன்னுடைய நேசனாக எடுத்துக் கொள்கின்றானோ அந்த மனிதன் மிக தெளிவாக வழிகட்ட மனிதனாக மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சமூகத்திலே சிலர், அதாவது இந்த பகுதியிலும் இருப்பார்கள், அந்த பகுதியிலும் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றியும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி? சூரத்து தௌபா 102 வசனத்திலே, வாஹரூன இஅதரஃபு பிதுனூபிஹிம், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் தமது பாவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், தமது பாவங்களை ஒப்புக்கொண்டவர்கள். ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர ஸய்யிஅன், அவர்கள் நல்லமலோடு தீய செயலையும் மிக்ஸ் பண்ணக்கூடியவர்கள், கலந்து விடக்கூடியவர்கள். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க கூடியவன். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சைத்தானை நேசர்களாக எடுத்துக்கொண்டவர்கள், நல்லமலோடு தீய செயல்களையும் கலந்து விடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ரமலான் மாதத்தை யார் அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதம் அந்த மனிதனை விட்டும் கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும், அழிந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த எச்சரிக்கைக்கு உட்பட்ட நஷ்டவாளிகளாக இந்த ரமலான் மாதத்திலே நானும் நீங்களும் மாறிவிடக் கூடாது. எனவே ரமலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அதன் இரவு பொழுதுகள் எப்படி கழிய வேண்டும், பகல் நேரங்கள் எப்படி திட்டமிடப்பட வேண்டும், நாங்கள் ஒரு அழகான திட்டத்தை வகுத்து கொண்டு ஒரு அழகான பிளானோடு ரமலான் மாதத்தை அடைந்தால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைய மாட்டோம். இந்த மாதத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம். இரட்டிப்பான கூலிகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம். இந்த மாதத்தில் அழகான ஒரு திட்டத்தை வகுத்து நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இரட்டிப்பான கூலிகளை பெற்று நரக விடுதலை பெற்று நாளை மறுமையில் அர்-ரையான் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான வாயிலால் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோன்பை கடமையாக்கிவிட்டு அந்த நோன்பின் பின்னணியில் ஒரு இலக்கை வைத்திருக்கின்றான். அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, தக்வா என்றால், இறையச்சம் என்றால் என்ன என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தக்வாவுக்கு பரவலாக சொல்லப்படுகின்ற ஒரு வரைவிலக்கணம் தான், ஒரு மனிதன் அதாவது தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையிலே
ஒரு பலமான பாதுகாப்பு வேலியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிஃபிஅலில் மஅமூராத் வ தர்கில் மன்ஹியாத், ஏவப்பட்ட விடயங்களை செய்வதனூடாக தடுக்கப்பட்ட விடயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வதனூடாக ஒரு மனிதன் தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு தடையை ஏற்படுத்திக் கொள்வதை மிகச் சுருக்கமாக தக்வா என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஈத்தம்பழத்தின் ஒரு கீற்றை கொண்டேனும் நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு இஸ்லாமிய அறிஞர் தக்வாவுக்கு கொடுத்த வரைவிலக்கணம் என்னவென்றால், அன்தஅமல பித்தாஅத்தில்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் ரஜா ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆசை வைத்தவனாக, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆசை வைத்தவனாக அல்லாஹ்விடம் இருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். அதே போன்று வத்தக்வா அன் தத்ருக மஅசியத்தல்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் மகாஃபத அஸாபில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அவனுக்கு மாறு செய்வதை நீ விட வேண்டும், அவனுக்கு பாவம் செய்வதை நீ விட வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவனாக, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அல்லாஹ்விடம் இருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பதாகும் என்று ஒரு இஸ்லாமிய அறிஞர் அழகானது ஒரு வரைவிலக்கணத்தை தக்வாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு அரபு புலவர் தக்வாவுக்கு கொடுத்த வரைவிலக்கணம் என்னவென்றால், ஹல்லித் துனூப ஸகீரஹா வ கபீரஹா ஃபஹுவ துகா வஅமல் கமாஷின் ஃபௌக அர்தி ஷௌகி யஹ்தரு மா யரா லா தஹ்கிரன்ன ஸகீரதன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா. அதாவது இந்த உலகத்தில் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் நீ விட வேண்டும், அதுதான் உண்மையான இறையச்சம், அதுதான் உண்மையான இறையச்சம். பாவங்களில் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் அனைத்தையும் நீ விட வேண்டும், அதுதான் உண்மையான இறையச்சம். அதே போன்று முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் ஒரு மனிதன் எப்படி பயணிப்பானோ அப்படித்தான் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். முட்கள் நிறைந்த பாதையில் நாம் எப்படி பயணிப்போம்? பாதங்களை முட்கள் இல்லாத இடத்தை பார்த்து கவனமாக எடுத்து வைப்போம். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாவங்கள் செய்வதற்கான சூழல் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே முட்கள் நிறைந்த பாதையில் ஒரு மனிதன் எப்படி கவனமாக பயணிப்பானோ அப்படி இந்த உலகத்தில் நீ வாழ்வதாகும். அதே போன்று லா தஹ்கிரன்ன ஸகீரதன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா, பாவங்களில் சிறிய பாவங்களை நீ அற்பமாக எடை போடாதே. ஏன் தெரியுமா? பெரும் பெரும் மலைகள் கூட சிறிய சிறிய கற்களால் உருவானவை என்று ஒரு அரபு புலவர் தக்வாவுக்கான வரைவிலக்கணத்தை மிக அழகாக உதாரணத்தோடு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வசனத்திற்கு தஃப்சீர் வழங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ, அல்லாஹ்வை நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டுமோ பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் தக்வா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த மிக அழகான தஃப்சீரை பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், அய்யுதா ஃபலா யுஸா வயுத்கர ஃபலா யுன்சா வயுஷ்கர ஃபலா யுக்ஃபர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை எப்பொழுதும் ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி மறந்து வாழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும், மறக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி மறந்து வாழக்கூடாது. அழகானதொரு விளக்கத்தை உண்மையான தக்வாவுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு சலஃப் அறிஞர்களில் ஒருவர் சொன்ன ஒரு அழகான கருத்தை பாருங்கள். லா தந்துர் இலா சிகரித் தம்பி வலாக்கின் உந்துர் மன் அஸைத், பாவத்தின் அளவை நீ பார்க்காதே, பாவம் சிறியதுதானே, பாவத்தின் சிறுமையை நீ பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்கின்றாய், யாருக்கு நீ பாவம் செய்கின்றாய் என்பதை பார். பாவம் சிறியது என்று சொல்லி அந்த பாவத்தை செய்கின்ற விடயத்தில் நீ அலட்சியமாக நடந்து கொள்ளாதே. நீ யாருக்கு பாவம் செய்கின்றாய், யாருக்கு மாறு செய்கின்றாய், உன்னை படைத்து உனக்கு போஷித்து உன்னை ஆரோக்கியமான மனிதனாக
உனக்கு வாழ்வாதார வசதிகளை தந்து இந்த உலகத்தில் வாழ வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நீ மாறு செய்கின்றாய், அதை பார், யாருக்கு மாறு செய்கின்றாய் என்பதை பார் என்று அழகானது ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த தக்வாவை, இப்படிப்பட்ட கருத்தாளமிக்க இறையச்சத்தை இந்த நோன்பின் மூலம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த இலக்கை நாம் அடையாமல் இந்த ரமலான் மாதத்தில் நஷ்டவாளிகளாக மாறுகின்றோம் என்றால் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் மிக துல்லியமாக இனம் கண்டு அந்த காரணங்களில் இருந்து எமது ஆன்மீக பாதையை பக்குவப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு ஈமானிய உள்ளத்திற்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக மூமின்களாக வாழக்கூடிய நாங்கள் ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அடையவிருக்கக்கூடிய நாங்கள் அந்த மாதத்தில் நஷ்டமடைவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவது காரணம் எங்களுடைய நீயத்தில் நாங்கள் உறுதியற்றவர்களாக இருப்பது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்கின்ற விடயத்தில் நாம் கவனக்குறைவாக நடப்பது. முதலாவது காரணம் எமது நீயத் இருக்கின்றதே. நோன்பு என்பது ஒரு நீயத்தோடு சம்பந்தப்பட்ட வணக்கம். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் உறுதியான இஹ்லாஸோடு நீயத்தோடு அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக நோன்பை பொறுத்தவரைக்கும் ஒரு உறுதியான நீயத்தோடு அதை நாங்கள் நோக்க வேண்டும், அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே நீயத்தை நாம் உறுதிப்படுத்துகின்ற விடயத்தில், தூய்மைப்படுத்துகின்ற விடயத்தில் அலட்சியமாக நடப்பதும், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற விடயத்தில் நாம் பொடுபோக்காக நடப்பதும் எங்களை நஷ்டவாளிகளாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் உணவை விடுவதும் பானத்தை விடுவதும் எதற்காக? பாவங்களை விடுவதும் இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் மனதை கட்டுப்படுத்துவதும் எதற்காக? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மாத்திரம்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே மனிதர்களில் யாரும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதுதான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவதுதான் எமது உறுதியான இலக்காக நீயத்தாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் நோன்பு நோட்பதும், நாம் அல்லாஹ்வை அச்சப்படுவதும் அவனுக்காகத்தான், அவனை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அழகான கருத்துக்களை சுமந்து வரக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக சொல்லுகின்றான், இல்ல ஸியாம் ஃபைன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி. நோன்பை தவிர ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்குரியது. நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். அவன் தன்னுடைய உணவையும் பானத்தையும் ஆசைகளையும் விடுவது எனக்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, எமது ஒட்டுமொத்த நோன்பும் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே உரியது. அதனால் தான் இதிலே நாங்கள் இஹ்லாஸை மிக இலகுவாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். மனிதர்களுக்காக நாம் இதை செய்ய முடியாது. ஏனைய இபாதத்துக்கள் இபாதத்து ஃபிஅல், நாம் செய்ய வேண்டிய செயலை பிறருக்கு நாம் காட்டலாம். நோன்பு என்பது இபாதத்து தர்க், நாம் சில காரியங்களை விடுவதனூடாக அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவது. அதை மனிதர்களுக்கு காட்ட முடியாது. எனவே இஹ்லாஸ் மிக முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய வணக்கமாக நோன்பு இருக்கின்றது. எனவே எமது எண்ணத்தை, எமது இஹ்லாஸை நாம் உறுதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் நான் நோக்கின்றேன், மனிதர்களுக்காக வேண்டிய அல்ல. மனிதர்கள் என்னை எப்படி பார்த்தாலும் சரி, எனது இலக்கு ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்துவதுதான், எனது இலக்கு அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிவதுதான் என்ற உறுதியான அந்த மனதைரியத்தோடு நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மறைமுகமான இபாதத்தாக நோன்பு இருக்கின்றது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அந்த வணக்கத்தை நம்மிடமிருந்து அறிய முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வகை வகையான பானங்களை கொண்டு வந்து வைத்தாலும், பல்வேறுபட்ட ருசியான உணவுகளை கொண்டு வந்து வைத்தாலும், எங்களோடு எவரும் இல்லை, தன்னம் தனியாக ஒரு இடத்தில் நாம் மாத்திரம்தான் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொண்டாலும் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். காரணம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த நோன்பு அவனுக்குரியது,
அல்லாஹ் சொல்லிவிட்டான், இல்ல சியாம் ஃபைன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். எல்லா இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகின்றான். ஆனால் எல்லா இபாதத்துக்களில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நோன்பை தனியாக பிரித்தெடுத்து அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று சொல்லுவதாக இருந்தால் இந்த நோன்பு ஏனைய இபாதத்துக்களில் இருந்து எந்த அளவுக்கு தனித்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் ரமலான் மாதத்திலே நஷ்டமடைவதற்கான, ரமலானுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளாமல் நஷ்டமடைவதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாம் பொடுபோக்காக நடப்பது. அதே போன்று அந்த தொழுகைகளை நாங்கள் சோம்பல் காரணமாக, அதே போன்று தூக்கம் காரணமாக உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் பிற்படுத்துவது நிச்சயமாக ரமலான் மாதத்தில் எங்களை நஷ்டவாளிகளாக மாற்றக்கூடிய மிக முக்கியமானதொரு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ரமலான் மாதத்திலே ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு ஆண்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். உரிய நேரத்தில் நாம் தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சோம்பல் காரணமாகவோ அல்லது களைப்பின் காரணமாகவோ அல்லது தூக்கத்தின் காரணமாகவோ உரிய நேரத்தை விட்டும் நாங்கள் தொழுகைகளை பிற்படுத்த கூடாது. ஒரு மனிதன் அதாவது ஃபர்லான இபாதத்துக்களை கூட உயிரோட்டமாக ஆர்வத்தோடு ஆசையோடு இந்த மாதத்தில் நிறைவேற்றவில்லை என்றால் சுன்னத்தான வணக்கங்களை அவனிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஃபர்லான வணக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே அவனிடத்திலே கவனக்குறைவு இருக்கின்றது, பொடுபோக்கு இருக்கின்றது, அலட்சியம் இருக்கின்றது, ஆர்வமின்மை இருக்கின்றது என்றால் சுன்னத்தான வணக்கங்களை அவனிடம் எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு நாங்கள் சிலரை பார்க்கின்றோம், அதாவது தூங்குவார்கள், தூங்கிவிட்டு லுஹருடைய தொழுகையை தாமதித்து எழுந்து தொழுவார்கள். எப்படி? காகம் கொத்துவதை போன்று விழுந்து விட்டு எழும்புவார்கள். கடமை நிறைவேற்றி விட்டது என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் என்பது ஃபர்லான வணக்கங்களை மாத்திரம் கடமையை நிறைவேற்றுகின்றோம் என்ற உணர்வோடு செய்வதற்கு வந்த மாதம் அல்ல. அதையும் தாண்டி பல சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய பயிற்சியை எமது வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கலாசாலையாக, ஒரு பயிற்சி பாசறையாக இந்த ரமலான் மாதம் நம்மிடத்திலே வருடாந்தம் வருகின்றது என்ற அந்த உணர்வோடு இந்த ரமலானை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நாம் நஷ்டவாளிகளாக மாறுவதற்குரிய இரண்டாவது காரணம் என்னவென்றால், எந்த விதமான இபாதத்துக்களையும் செய்யாமல் வீணாக இரவு நேரத்தில் நாங்கள் விழித்திருப்பது. ரமலான் என்றால் இரவு நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பதிவு நம்மிடத்தில் இருக்கின்றது. எதற்காக விழித்திருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எமது சமூகத்திலே வாலிபர்களையும் யுவதிகளையும் பார்க்க முடியும். இரவிலே விழித்திருப்பார்கள், இரவு முழுக்க விழித்திருப்பார்கள், பகல் முழுக்க தூங்குவார்கள், கேட்டால் நோன்பு என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரத்திலே நாங்கள் விழித்திருப்பது எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக விழித்திருந்தார்கள்? வீணாக நேரத்தை கழிப்பதற்காகவல்ல. நாங்கள் இபாதத்துக்கள் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும், இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும், அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். ரமலானுடைய இரவு பொழுது பகல் நேரத்தை விடவும் விசேடமானது. எனவே இரவு பொழுதை அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவதற்காக, இபாதத்துக்களை செய்வதற்காகத்தான் விழித்திருக்க வேண்டுமே ஒழிய வீணான காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது அதிகமான மனிதர்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு வீணாக இரவு நேரத்தில் விழித்திருப்பார்கள். பகல் நேரத்திலே முழுமையாக தூங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வீணான விளையாட்டுக்கள், ஒரு காலத்திலே ஹார்ட்வேராக வந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்றைக்கு ஸ்மார்ட் போனில் சாஃப்ட்வேராக வந்திருக்கின்றது. ஒரு காலத்திலே கேரம் விளையாடுவதற்காக வேண்டி அந்த விளையாட்டு உபகரணத்தை வீட்டுக்குள் ரமலானுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பார்கள், டாமை கொண்டு வந்து சேர்ப்பார்கள், செஸ்ஸை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இப்படி விளையாட்டு உபகரணங்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். காரணம், ரமலானுடைய பொழுதை நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வந்து விட்டது. கிரிக்கெட்டை கூட போனில் விளையாடலாம்.
அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகமே கைக்குள் சுருங்கிவிட்டது. எனவே நல்ல விடயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய நாங்கள் எமது தொலைபேசிகளை இப்படியான வீணான விடயங்களுக்காக வேண்டி ரமலான் காலத்தில் பயன்படுத்துகின்றோம் என்றால் இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ரமலானிலே நஷ்டவாளிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறுவதற்குரிய 4வது காரணம் ரமலான் காலத்திலே அதிகமாக சாப்பிடுவது. கேட்டால் சொல்லுவார்கள் சாப்பிடாத மாதம், குடிக்காத மாதம். ஆனால் வளமையை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய மாதமாக, வளமையிலே குடிக்காத பானங்களை வகை வகையாக குடிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாறி இருக்கின்றது என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுக்கு மத்தியிலே சோர்வைத்தான் ஏற்படுத்தும், எங்களுக்கு மத்தியிலே களைப்பை ஏற்படுத்தும், இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மல ஆதமியுன் விஆன் ஷர்ரன் மின் பத்ன். ஒரு மனிதன், ஆதமுடைய மகன், தன்னுடைய வயிற்றை விட மோசமான பையை நிரப்பவில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், பிஹஸ்பிப்னி ஆதம் அக்லாத்துன் யுகிம்ன சுல்பஹு. தன்னுடைய அதாவது விலா எலும்பை நேராக்கக்கூடிய ஒரு சில கவல உணவுகள் ஆதமுடைய மகனுக்கு போதுமானது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்கான லா மஹாலா, அதைவிட கூடத்தான் அவனுக்கு வேண்டுமென்றால் ஃபசுலுசுன் லிதஆமிஹி வசுலுசுன் லிஷராபிஹி வசுலுசுன் லினஃபஸிஹி, 3ல் ஒரு பகுதி உணவுக்கு, 3ல் ஒரு பகுதி பானத்திற்கு, 3ல் ஒரு பகுதியை அவன் எம்டியாக விட வேண்டும், மூச்சு விடுவதற்கு. எனவே இப்படித்தான் இந்த ஹதீஸைத்தான் நாங்கள் சஹருடைய உணவை உட்கொள்வதாக இருந்தாலும் இந்த ஹதீஸைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 14 மணித்தியாலங்கள் 13 மணித்தியாலங்கள் பசியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அளவுக்கு அதிகம் சாப்பிட்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு மத்தியில் சோர்வையும் அதாவது சோம்பலையும் தான் கொண்டு வருமே ஒழிய எங்களால் ஆர்வத்தோடு இபாதத்தில் ஈடுபடக்கூடிய உணர்வை எமது உள்ளத்திலே எமது உடம்பில் ஏற்படுத்த முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நாங்கள் அதிகமாக சாப்பிடுவதனூடாக எங்களுக்கு எமது உடம்புக்கு கேடுதான் ஏற்படும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் கூட தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதனால் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இதா அரத்த அன் யஸிஹ ஜிஸ்முக வ யகில்ல நௌமுக ஃபஅக்லில் மினல் அக்ல். அதாவது உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், உன்னுடைய தூக்கம் குறைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் உனது உணவை குறைத்துக்கொள், உனது உணவை குறைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அதே போன்று இமாம் அஹ்மதிடத்திலே கேட்கப்படுகின்றது, ஹல் யஜிது ரஜுலு மின் கல்பிஹி ரிக்கத்தன் வஹுவ ஷபிஉன். ஆதமுடைய மகன், ஒரு மனிதன் தன்னுடைய வயிறு நிரம்பிய நிலையில் அவனுடைய உடலிலே ஒரு தெம்பை அவனால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட நேரத்தில் ஃபஅஜாப மா அரா, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்காது என்றுதான் நான் கருதுகின்றேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இதை நீங்கள் பிராக்டிக்கலாக இந்த வருடம் செய்து பாருங்கள். சஹர் நேரத்தில் எந்த அளவுக்கு குறைவாக நாம் உட்கொள்கின்றோமோ, குறைவாக நாம் அருந்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். நாங்கள் நினைக்கக்கூடாது 13 மணித்தியாலம் காலையிலே 8 மணிக்கு சாப்பிட்டு விட்டு 2 மணியானால் எங்களால் பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை, தாங்க முடியவில்லை, உணவு தேவைப்படுகின்றது. நாங்கள் அதிகாலையிலே 5 மணிக்கு சாப்பிட்டு விட்டு 6:30 வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்று அதை வைத்து நாங்கள் சிந்திக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத் இருக்கின்றது. பரக்கத் என்பது அளவால் வரக்கூடியது அல்ல, அது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. உங்களுக்கு அவன் அதை தருகின்றான். அந்த நோன்பை நீங்கள் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக நோட்கின்றீர்கள் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு உடல் வலிமையை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக அன்றைய நாளை உங்களால் கழிக்க முடியும். செய்து பாருங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அளவு கடந்த உணவும் பானமும் எங்களுக்கு மத்தியிலே நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே ரமலான் மாதத்திலே நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய 5வது காரணம்தான்
கஸ்ரத்து நோமி வல் ஹுமூலி வல் கசல், அதிகமான தூக்கம், அதிகமான சோம்பல், அதிகமான அதாவது எங்களுடைய இபாதத்துகளில் ஆர்வம் காட்டாமை, இப்படியான இந்த நிலை எங்களுக்கு மத்தியிலே நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரமதான் மாதம் என்றாலே மற்றவர்கள் எங்களை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் என்றால், நன்றாக சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கக்கூடிய மாதம். இவர்கள் நன்றாக தூங்கக்கூடிய மாதம், குறிப்பாக காலை பொழுதிலே அவர்கள் நன்கு தூங்குவார்கள். அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரமதான் மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது தூக்கங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பாளியின் தூக்கமும் இபாதத்தே என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் ஆகும். இன்றைக்கு சிலர் அதை முன்வைத்து நாங்கள் தூங்கினாலும் அது இபாதத்து தான், அதுக்கு கூலி உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நோமுல் அஸ்ஸாயிமி இபாதத்துன் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் பலவீனமானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே மாரூஃப் இப்னு ஹஸ்ஸான் என்ற பலவீனமான ஒருவர் இடம்பெறுகின்றார். அதே போன்று சுலைமான் இப்னு உமர் அன்-நஹை என்ற பலவீனமான ஒருவர் இடம்பெறுகின்றார். அதனால்தான் இமாம் அல் ஹாஃபிஸ் அல் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது, இதை ஆதாரமாக எடுக்கவே முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே நோன்பாளியின் தூக்கமும் இபாதத்தை என்ற அந்த மனப்பதிவை நீங்கள் கலைந்து விட வேண்டும். வளமையை விட ஒரு 2 மணித்தியாலம் மேலதிகமாக தூங்குவதில் தவறு கிடையாது. தூங்க வேண்டும் எதற்காகவென்றால் இபாதத்தில் நாங்கள் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான். இரவு நேரத்திலே முழுமையாக நாங்கள் வீணான விளையாட்டுகளில் ஈடுபட்டு விட்டு, இரவை முழுமையாக நாங்கள் வீணாக கழித்துவிட்டு பகல் நேரத்தில் தூங்குவதற்கு அல்ல, நாங்கள் இபாதத்தில் ஈடுபட்டு விட்டு இரவிலே கொஞ்சம் எமது தூங்கக்கூடிய நேரத்தை இபாதத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டதற்காக வேண்டி காலையிலே 1 மணித்தியாலங்கள் தூங்குவதில் தவறு கிடையாது. ஆனால் முழு நோன்பையும் நாங்கள் தூக்கத்தில் கழிக்கக்கூடாது. இன்றைக்கு சமூகத்திலே சிலர் இருக்கின்றார்கள், குறிப்பாக வாலிபர்கள், அதாவது சஹருக்கு சாப்பிட்டு விட்டு தூங்கினால் மக்ரிபுக்கு நோன்பு திறப்பதற்கு தான் எழுவார்கள். காரணம், இரவில் முழுமையாக விழித்திருந்திருப்பார்கள், நண்பர்களோடு அரட்டை அடித்திருப்பார்கள், வீணான விளையாட்டுகள் ஈடுபட்டிருப்பார்கள், உறவினர்களோடு அரட்டை அடித்திருப்பார்கள். எந்த இபாதத்தையும் செய்யாமல் இரவு நேரத்தில் முழுமையாக விழித்திருந்த காரணத்திற்காக வேண்டி சஹரை உட்கொண்டு விட்டு தூங்கினால் நோன்பு திறப்பதற்காகத்தான் எழுவார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்றைக்கும் எமது சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே அளவுக்கு அதிகமான தூக்கம் எங்களுக்கு மத்தியில் நஷ்டத்தை கொண்டு வரும், ரமலானை இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே ரமலானை இழக்கக்கூடிய, ரமலான் மாதத்தில் நஷ்டவாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய 6வது காரணம்தான் நாங்கள் சினிமா பாடல்களை கேட்பது. இன்றைக்கு நாங்கள் வாலிபர்களை பார்க்கலாம், சினிமா பாடல்களை நோன்பு என்று கூட பாராமல் சினிமா பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்திலே பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது வீடுகளில் அல் குர்ஆனிய திலாவத்துக்கள் தான் கேட்க வேண்டுமே ஒழிய சைத்தானுடைய ஊதுகுழல்கள் ஊதப்படுவதை நாங்கள் ரமலானில் குறிப்பாக ஒரு பொழுதும் கேட்கக்கூடாது. ஒரு மனிதன் எப்படி ஒரு மனிதனுடைய வீட்டிலே எப்படி அல்லாஹ்வுடைய சத்தமும் சைத்தானுடைய சத்தமும் ஒன்று சேர முடியும்? ஒன்று சேர முடியாது. எனவே வீணான பாடல்கள், சினிமா பாடல்களை, அதே போன்று சினிமா படங்களை, வீணான அசிங்கமான காட்சிகளை தொலைபேசிகளிலே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரமலான் மாதத்திலே ஏற்படுகின்றது என்றால் இது நிச்சயமாக இந்த ரமலானிலே எமக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று ரமலான் மாதத்திலே எங்களுக்கு நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான காரணம்தான் அத்தஸ்வீஃப், அதாவது நல்ல செயல்களுக்கு நாங்கள் தவணை போடுவது. நல்லறங்களை, நல்ல வணக்கங்களை, இபாதத்துக்களை செய்வதற்கு நாங்கள் தவணை போடுவது நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை நான் சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதன் முடிவெடுப்பான் இரவு நேரத்தில், நான் சுபஹுக்கு பின்னால் அல் குர்ஆனை ஓத வேண்டும், அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்திற்கு அல் குர்ஆனை ஓதிவிட்டுத்தான் நான் தூங்குவேன் என்று முடிவெடுப்பான். ஆனால் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலே ஒரு தூக்கம் வரும், ஒரு களைப்பு வரும்.
சரி லொஹருக்கு பின்னால் அல் குர்ஆனை ஓதுவோம் என்று அவன் முடிவெடுப்பான். லொஹருக்கு பின்னாலே அவன் வேலை செய்துவிட்டு வந்த காரணத்தினால் அவனுடைய உடல் அதற்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாது, ஒத்துழைக்காது, கொஞ்சம் களைப்பாக இருக்கின்றதே, கொஞ்சம் தூங்கிவிட்டு அசருக்கு பின்னால குர்ஆனை ஓதுவோம் என்று முடிவெடுப்பான். அசருக்கு பின்னால குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கிடைக்காது. காரணம், அதை கொண்டு வாருங்கள், இதை கொண்டு வாருங்கள் என்று மனைவி ஒரு லிஸ்டை தருவாள். அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு நாம் ஏறி இறங்கி அந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கே மக்ரிபாகிவிடும். அதே போன்று இரவு நேரத்தில் ஓதுவோம் என்று முடிவெடுத்தால் இரவு நேரத்தில் அவனால் ஓத முடியாது. ஏன்? நண்பர்களோடு கதைக்க வேண்டும், அடுத்தவருடைய வீடுகளுக்கு சென்று நாங்கள் வகையாக உணவுகளையும் பானங்களையும் உட்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் இரவு நேரத்தையும் அப்படியே வீணாக கழித்து விடுவார்கள். கடைசியிலே அந்த நாள் முழுக்க குர்ஆனை ஓதாத நாளாக கழிந்துவிடும். இன்றைக்கு மிக அதிகமாக இப்படியான சூழல் நமக்கு மத்தியில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் நல்ல காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது, தவணை போடக்கூடாது. இபாதத்துக்கு நாம் ஒரு பொழுதும் தவணை போடக்கூடாது. எனவே பொதுவாகவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்களுக்கு தவணை போடுவது சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுவதாகும். சைத்தான் தன் அப்படியான உணர்வை மனித உள்ளத்தில் ஏற்படுத்துவான். இப்போது ஏன் நீ செய்ய வேண்டும், இப்போது நீ ஏன் செய்ய வேண்டும், ஏன் நாளைக்கு செய்தால் போதாதா, ஏன் அடுத்த வருடம் ஹஜ்ஜை செய்தால் போதாதா, ஏன் அடுத்த வருடம் உம்ராவை செய்தால் போதாதா என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி நன்மையான காரியங்களுக்கு தவணை போடக்கூடிய சிந்தனையை மனித உள்ளத்தில் ஏற்படுத்தி மனிதனை சைத்தான் வழிகெடுத்துகின்றான். எனவே ரமதான் காலத்திலே எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு தவணை போடக்கூடாது. தர்மம் செய்வதாக இருந்தாலும் உடனடியாக செய்துவிட வேண்டும். இல்லை கடைசி பத்தில் பார்த்துக் கொள்வோம், இல்லை நடுப்பத்தில் பார்த்துக் கொள்வோம், கொஞ்சம் எமது வியாபாரத்தை செட்டில் பண்ணிவிட்டு அதற்கு பின்னால் நம்ம தர்மத்தை கொடுப்போம் என்று நாம் முடிவெடுத்தால் நிச்சயமாக ரமதான் மாதம் முடிவடையும் தர்மம் செய்யாதவர்களாக நாம் மாறி இருப்போம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்ல காரியங்களுக்கு ரமதான் மாதத்தில் குறிப்பாக தவணை போடக்கூடாது. அப்படி தவணை போட்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு மத்தியில் நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே ரமதான் மாதத்திலே நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான காரணம்தான் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாம் பொடுபோக்காக நடப்பது. அத்தஃப்ரீது ஃபீ அதாஇல் இபாதாத், இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாம் பொடுபோக்காக நடப்பது எங்களுக்கு மத்தியிலே நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் ரமதானில் பொதுவாக எல்லா வருடமும் சொல்லப்படுகின்ற செய்திதான், பொதுவாக ரமதான் மாதத்திலே ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய ஆர்வம் நாட்கள் செல்ல செல்ல இருக்காது, குறைந்துவிடும். முதலாவது நாளிலே பள்ளி நிரம்பி வழியும், இரவு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள் இடம் கிடையாது, வெளியே பாயை போட்டு சகோதரர்கள் தொழுவார்கள், பெண்கள் தொழுவார்கள். அப்படி நாட்கள் செல்ல செல்ல 2, 3, 4, 5, 6 என்று வரக்கூடிய நேரத்திலே அப்படியே குறைந்துவிடும். உட்பள்ளி கூட நிரம்பாது. சில பள்ளிவாசல்களில் 2 சஃப்புகள் கூட முழுமை அடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே 30 நாட்களிலும் மாதம் முழுவதும் நாம் இபாதத்தில் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். எமது ஆர்வம் குன்றி குறைந்து விடக்கூடாது. இபாதத்தில் நாம் பொடுபோக்காக நடந்து விடக்கூடாது. குறிப்பாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதே, இதற்கும் அல் குர்ஆனுக்கும் மிக நெருக்கமானது ஒரு தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் இருக்கின்றதே அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல் குர்ஆனோடு நாம் நெருங்கி உறவாடக்கூடிய ஒரு காலமாக, ஒரு மாதமாக ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே குறிப்பாக நீண்ட சூறாக்களை ஓதி இரவு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஒரு முறை ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு பின்னால் தொழுதார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் பக்கராவை ஓதினார்கள். அதற்கு பிறகு சூரத்து நிசாவை ஓதினார்கள். அதற்கு பிறகு சூரா ஆல இம்ரானை ஓதினார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய 30 சூறாக்களை ஓதினார்கள். எப்படி ஓதினார்கள் என்றால் வேகமாக ஓதவில்லை. இன்றைக்கு சில பள்ளிவாசல்களிலே தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் நீண்ட சூறாக்களை ஓதுகின்ற பொழுது மிக வேகமாக ஓதுவார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஓதவில்லை. எப்படி ஓதினார்கள் என்றால் நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள். அதாபுடைய வசனங்கள் வந்தால் அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்விடத்திலே அதாபை விட்டும் பாதுகாவல் தேடுவார்கள். ரஹ்மத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் வந்தால் அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பார்கள். இப்படி நிறுத்தி நிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் 30 சூறாக்களை ஒரே ரக்காத்தில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால்
அன்புள்ள சகோதரர்களே, லzzத்துல் இபாதா, அந்த இபாதத்தின் சுவையை கண்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எமது பள்ளிவாசல்களில் இமாம் 2 பக்கத்திற்கு மேலால் ஓதினால் எங்களால் நின்று தொழ முடியாது. அதற்கு பின்னால் அந்த இமாமுக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம். அப்படித்தானே? நீங்கள் அப்படி குரல் கொடுப்பதாக இருந்தால் ஃபர்லான தொழுகைக்குத்தான் குரல் கொடுக்க முடியும். ஃபர்லான தொழுகை அப்படி நீட்டி தொழுவித்தால் அவருக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை கண்டித்தது ஃபர்லான தொழுகையை அவர் நீட்டியதற்காகத்தான். சுன்னத்தான தொழுகையை எந்த அளவுக்கு நாம் நீளமாக தொழ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நீளமான திலாவத்துக்களை கொண்டு அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ரமலான் காலத்திலே அல் குர்ஆனோடு நெருங்கி உறவாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சலஃபு சாலிஹீன்கள் அல் குர்ஆனோடு ரமலான் மாதத்திலே நெருங்கி உறவாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனை விசேடமாக படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இமாம் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம், ஃபைன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம். ரமலான் மாதம் என்றாலே அல் குர்ஆனை ஓதுவதும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாமத்துல் மதீனாவுடைய பேரறிஞர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதா தഖல ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸை வாசிப்பதை விட்டும் அதே போன்று அறிஞர்களோடு உட்காருவதை விட்டும் விலகி அல் குர்ஆனை ஓதுவதோடு தன்னுடைய நேரத்தை கழிப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதா தഖல ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லா இபாதத்துக்களையும் விட்டுவிட்டு வ அக்பல அலா கிராஅத்தில் குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் முற்படுவார்கள். குர்ஆனை ஓதுகின்ற அந்த விடயத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவார்கள். ரமலான் மாதத்தின் முற்பகல் நேரத்தில் சுபஹுக்கு பின்னாலே அல் குர்ஆனை ஓதுவார்கள். சூரியன் உதித்ததற்கு பின்னால் அவர்கள் உறங்குவார்கள். இப்படி அல் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் சலஃபு சாலிஹீன்களுக்கு மத்தியிலும் மிக கூடுதலாக இருந்திருக்கின்றது. அதே போன்று அல் அஸ்வத் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யக்ரா குல்ல லைலத்தின் ஃபீ ரமலான் குல்ல லைலத்தைனி ஃபீ ரமலான் அல் குர்ஆனை ஒவ்வொரு 2 இரவிலும் ஓதி முடித்து விடுவார்கள். ரமலான் மாதத்திலே 2 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். பொதுவாக 3 நாட்களை விட குறைந்த காலத்தில் அல் குர்ஆனை ஓதக்கூடாது என்ற சட்டம் பொதுவானது. ஆனால் சிறப்பு மிக்க காலங்களில், சிறப்பு மிக்க மக்கா மதீனா போன்ற இடங்களில் அந்த சட்டத்தில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் இப்படி சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனை மிக கூடுதலாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இப்ராஹிம் அன்-நஹாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்திலே ஒவ்வொரு 2 நாட்களிலும் அல் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனை ஒவ்வொரு 7 நாட்களிலும் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக ரமலான் அல்லாத காலங்களை கழிப்பார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் 3 நாட்களில் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். கடைசி 10 ஒவ்வொரு இரவிலும் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்தில் 60 தடவைகள் தொழுகைக்கு வெளியே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். தொழுகையில் ஓதுவது வேறு, தொழுகைக்கு வெளியே 60 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறையாவது அல் குர்ஆனை ஓதக்கூடிய பயிற்சி, பண்பு, பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் முடிவெடுக்க வேண்டும், இந்த ரமலானில் எத்தனை தடவைகள் முழு குர்ஆனையும் நான் ஓதி முடிப்பேன். ஏன், இது அல் குர்ஆனின் மாதம், அல் குர்ஆனுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய மாதம், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் அல் குர்ஆனோடு நெருங்கி உறவாடிய மாதம் என்பதை நாங்கள் எமது உள்ளத்தில் ஆழ பதிந்து அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அல் குர்ஆனோடு எமது நேரங்களை கழிக்க கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாங்கள் கவனக்குறைவாக பொடுபோக்காக நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே அது நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே ரமலான் காலத்தில் நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மற்றொரு காரணம்தான் நாவின் விபரீதங்கள், ஆஃபாத்துல் லிசான், நாவின் விபரீதங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, பொய் பேசுவது, கோல் சொல்லுவது, மற்றவர்களை திட்டி தீர்ப்பது, மிக அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை நாம்
பயன்படுத்துவது, இதுவெல்லாம் எங்களுக்கு மத்தியிலே மிக பெரும் நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாரதூரமான குற்றங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பொய் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லை என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எனவே எமது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் காலத்தில் குறிப்பாக எமது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. பொதுவாகவே நாம் பொய் சொல்லக்கூடாது. ரமலான் காலத்தில் ஒரு பொழுதும் நாம் பொய் சொல்லக்கூடாது. அதே போன்று ரமலான் மாதத்தில் நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. மற்றவர்களை திட்டி தீர்க்கக்கூடாது. அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை எமது நாவால் நாம் பேசக்கூடாது என்ற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே ரமலான் மாதத்திலே நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மற்றொரு காரணம்தான் தீய நண்பர்கள். எங்களுக்கு மத்தியிலே எமது நட்பு வட்டம் தீய நண்பர்களாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த ரமலான் மாதத்திலே எங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கக்கூடிய மிக மோசமான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் எமது நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அதாவது அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, மறக்கின்ற பொழுது எமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, விடுகின்ற பொழுது எங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்களாக எமது நண்பர்கள் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்திலே இருக்கின்றான். எனவே அவன் தான் யாருடன் நட்பு கொள்கின்றான் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எமது நண்பர்கள் குறிப்பாக ரமலான் மாதத்திலே சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருந்தால்தான் நிச்சயமாக இந்த ரமலானுடைய பயன்களை முழுமையாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று பாவங்கள், எங்களுக்கு மத்தியிலே பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ரமலானுடைய பலனை நாம் இழந்து விடுவதற்கான காரணமாக அமையும். அதே போன்று கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அழகானதொரு திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அழகானதொரு ஹுத்தாவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எமது பகல் நேரத்தை நான் எப்படி கழிக்க வேண்டும், சுபஹுக்கு பின்னால் ஒரு நேரம் எப்படி கழிய வேண்டும், லுஹருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் எப்படி கழிய வேண்டும், அசருக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் என்னுடைய இரவு நேரம் எப்படி கழிய வேண்டும் என்று அழகானதொரு திட்டத்தை நாங்கள் வகுத்துக் கொண்டு அந்த திட்டத்தை சரியாக நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ரமலானை முழுமையாக அதாவது பயன்படுத்தியவர்களாக, ரமலானிலே முழுமையான லாபங்களை அடைந்து கொண்டவர்களாக, இரட்டிப்பான நன்மைகளை அடைந்து கொண்டவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, நரக விடுதலை பெற்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய அருட்கொடைகளையும் இரட்டிப்பான கூலிகளையும் அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியங்களையும் முழுமையாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அழகானதொரு திட்டத்தை நாம் வகுத்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த ரமலானை அப்படியே இழந்து கடந்த ரமலானுக்கு பின்னால் எப்படி கவலைப்பட்டு கை சேதப்பட்டோமோ அதே நிலையை இந்த ரமலானுக்கு பின்னாலும் எமது வாழ்க்கையில் நாங்கள் தவிர்க்க முடியாமல் போகும் என்பதை எச்சரிக்கையோடு புரிந்து கொண்டு இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே வெற்றியாளர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, நரக விடுதலை பெற்றவர்களாக, நாளை மறுமையில் பாபுர் ரையான் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசேடமான வாயிலால் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் அதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி هذا واستغفر الله لي ولكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين.